பாருங்கப்பா, முட்டை எடுத்து வச்சிருக்கேன். இது வெஜிடபிள் ஆம்லெட் முட்டையும் வெஜிடபிள் ஆம்லெட் கலக்கியும் செய்ய போறேன். ஓ, வெஜிடபிள் ஆம்லெட் பிளஸ் கலக்கி பாருங்க, வெஜிடபிள் போட்டு பாருங்க எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு என்னென்னங்கிறத பாருங்க. 4 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். காலிஃப்ளவர் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கேரட்டை துருவி வச்சிருக்கேன். கொத்தமல்லி, மல்லித்தலை, தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம், பெரிய வெங்காயம் இருக்கு பத்தியில அதை நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இதுக்கு போடுற மசாலா ஐட்டம் சோம்பு போட்டா அந்த கவுச்சி வாடை ஒண்ணு வரும், அது வராது இந்த முட்டையில. சோம்பும் மிளகும் பொடிச்சு வச்சிருக்கேன். இது கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், இவ்வளவுதான். இதெல்லாம் லைட்டா இதை வறுத்துட்டு இதை எல்லாத்தையும் போட்டு அடிக்க வேண்டியதுதான். முட்டையை போட்டு அடிச்சு தோசை கல்ல ஊத்தி நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், அது ஆம்லெட். கொஞ்சம் லைட்டா இளம் பதமா எடுத்தோம்னா அது கலக்கி. ஆமா, வெஜிடபிள் முட்டை கலக்கி. பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இப்போ பொடியா நறுக்கிக்கிறோம். கொஞ்சம் வெந்துருச்சு. வெங்காயம் போட்டாச்சு. அடுத்து காலிஃப்ளவர், ஆமா, கேரட், கேரட் திருவி வச்ச கேரட்டு, பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய் வச்சிருக்கேன். அவ்வளோதான். ஏன்னா இதுல கொஞ்சம் அரை இது வெந்துடும், அப்புறம் நம்ம ஊற்றும் போது அதுல கொஞ்சம் வெந்துடும். அதனால ரொம்ப வேக விட வேண்டியதில்லை. இந்த மாதிரி வதக்கி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இந்த முட்டையுடைய ஸ்மெல் வராது. இந்த தக்காளியும் போட்டுருவோம். உப்பு இப்பவே போட்டுக்கீங்களாமா, இல்ல அப்ப போடுவீங்க? முட்டை அடிக்கும் போது போட்டுக்கலாம், இல்ல காயிலே போட்டுடலாம். முட்டையை போட்டு முட்டை இதுலயே உப்பு போட்டுடலாம். அப்பதான் அந்த காயில எல்லாம் இந்த முட்டை சாறு. இப்போ பாருங்க, இதுல சோம்பு மிளகும் நுணுக்கி வச்சிருக்கேன், அதையும் இதுல தட்டிடலாம். இது பாருங்க, கரம் மசாலா தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். போட்டாச்சு. இதுக்கு என்ன பண்ணோம்னா, மஞ்சள் தூள் போட்டோம்னா அந்த கவுச்சி வாடை இருக்காது. இந்த பாருங்க, மஞ்சள் தூள் கொஞ்சம், அவ்வளவுதான். இப்படியும் வேணும், பொரியல் பண்றதுனாலும் பண்ணலாம். இதெல்லாம் வதக்கி இதுல முட்டையை ஊத்தி அப்படியே பொரியல் மாதிரி பண்ணிட்டு போகலாம். இது பாருங்க, இதுல கருவேப்பிலை, மல்லித்தலை வச்சிருக்கேன். அவ்வளவுதான். தோசை கல்ல ஊத்துனா ஆம்லெட். ஆமா, அப்படியே இதுல கலக்கி ஊத்திட்டா பொரியல். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இது ஆம்லெட் போடுறதுக்கு இந்த வெங்காயம். இது பாருங்க, இது கலக்கி போட போறோம். இது கலக்கிக்கு கொஞ்சம் உப்பு போட்டாச்சு. இது கொஞ்சம் ஆம்லெட். இது 3 ஆம்லெட் போட போறேன். 3 முட்டை, 1 முட்டை கலக்கிக்கு. இதெல்லாம் ஒண்ணு போல கலக்கணும். ஆமா, இது ஆம்லெட். ஆமா, ஏன்னா இதுல உப்பு மிளகாய் எல்லாம் போட்டிருக்கோம் பத்தியில, வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டிருக்கோமா, இது நல்லா கலக்கிடணும். வீட்டுல இருக்கும்போது இது குழந்தைகளுக்கு லஞ்சுக்கு பதில் கொடுக்கலாம். மத்தியானம் கொஞ்சோண்டு ரைஸ் கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டா. இது பாருங்க, இது கலக்கி. இதுல இன்னைக்கு நம்ம கறி குழம்பு வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இதுல கொஞ்சம் குழம்பு வெளியே ஊத்துனா, மீன் குழம்போ கறி குழம்போ இருந்தா ஊத்தி அப்படியே ஊத்துனா இன்னும் நல்லா இருக்கும். இப்ப நம்ம தூள் தான் போட்டிருக்கோம், கரம் மசாலா தூளும் மஞ்சத்தூள், சோம்பு, மிளகு போட்டு. ஆமா, இந்த கலக்கிறோம்ல, இதான் கலக்கி. கலக்கி ரெடி. முட்டை அடுத்து ஆம்லெட், வெஜிடபிள் ஆம்லெட். ஃபர்ஸ்ட் கலக்கி, ஆமா, கலக்கி போட்டாச்சு. இது வெஜிடபிள் ஆம்லெட். அதுக்கு மல்லித்தலை போட்டேன் கலக்கிக்கு. இதுக்கு பெப்பர் தூள் போட்டுறணும். அதே சாறு மாதிரி, அவ்வளவுதான். ஏற்கனவே எல்லாம் ஒரு வேக்காடு விட்டதுனால ஆமா போதும் இல்லம்மா. காய் எல்லாம் வேக வச்சிட்டோம்ல, லைட்டா ஒரு 1/2 வேக்காடு வேக வச்சாச்சு. இது சோம்பும் மிளகும்
போட்டிருக்கோமா ஆமா. அந்த அந்த ஸ்மெல் வரும், ஒரு கவுச்சி வாடை வரும். ஆமாம். அதுக்கு சோம்பு கொஞ்சம் மிளகு ம். இது மிக்சியில அடிச்சு போட்டிருக்கோம். ஓ. மஞ்சத்தூளும் போட்டுறோம். ஓ சரி சரி. இது வந்து கலக்கி. ஓ கலக்கி. ஆமா, இதுக்கு மல்லித்தலை போட்டேன். இது முட்டை வெஜிடபிள் கலக்கி. இது வந்து இது கொஞ்சம் பாருங்களேன், கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் ஓ, கலக்கி. ஏன்னா இது வந்து முட்டை ஆம்லெட். இது கொஞ்சம் நல்லா வேக விட்டாச்சு, காய் வந்திருக்கு. சரி சரி. சூப்பரா இருக்கும். சும்மா சாப்பாட்டுக்கு இல்லாம அப்படியே காலையில லஞ்சுக்கு, காலையில மார்னிங் டிஃபன் சாப்பிட்றாங்கல்ல, ஆமா. இந்த மாதிரி செஞ்சு ஓ சாப்பிடலாம், பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கலாம். கொடுக்கலாம். ரொம்ப ஓ. அருமையானது. வெஜிடபிள்ஸ் எல்லாம் தெரியும். சத்தானது. ஆ, முட்டை சேர்த்துருக்கோம் பத்தியெல்லாம், ஆமாம்மா. ரொம்ப அருமையா நல்லா இருக்கும். நீங்களும் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.